CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். யூனிட் 9 பார்ட் நம்பர் 11. இது வினாக்கள் அடங்கிய வீடியோவாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வினாக்களை பார்த்து நீங்கள் விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் அதற்கு சிறு கட்டணம் கட்டி நமது குழுவில் சேர்ந்து நீங்களும் இந்த தேர்வு பயிற்சியை பெறலாம், வெற்றியை அடையலாம். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் சேருங்கள், வெற்றியை பெறுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். அதற்கு முன்னால் இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், முதலில் இதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதிலிருந்து வினாக்கள் அன்றே உருவாக்கி அன்றே தேர்வும் வைக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் நீங்களும் சேர்ந்து உங்கள் மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 251வது கேள்வி. இந்தியாவின் நிலப்பரப்பில் தமிழ்நாடு டேஷ் சதவீதம் பெற்றுள்ளது. இந்தியாவின் நிலப்பரப்பில் தமிழ்நாடு டேஷ் சதவீதம் பெற்றுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6, 5, 4, 7. 252வது கேள்வி. 2023-24 ஆண்டு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு டேஷ் சதவீத பங்கை கொண்டுள்ளது. 2023-24 ஆண்டு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு டேஷ் சதவீத பங்கை கொண்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 9.21, 9.32, 9.24, 9.31. இப்போ 253வது கேள்வி பார்க்குறோம். இந்தியாவின் தொழில்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் தமிழ்நாடு பங்கெடுத்துள்ளது. இந்தியாவின் தொழில்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் தமிழ்நாடு பங்கெடுத்துள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 12.31, 12.15, 12.21, 12.11. அடுத்து 254வது கேள்வி. 2022-23 ஆண்டில் தமிழக தனிநபர் வருமானம் டேஷ் லட்சம் ஆகும். 2022-23 ஆண்டில் தமிழக தனிநபர் வருமானம் டேஷ் லட்சம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2.68, 2.78, 2.88, 2.98. 255வது கேள்வி. தமிழகம் டேஷை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாகும். தமிழகம் டேஷை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏற்றுமதியை, இறக்குமதியை, மேற்கண்ட இரண்டையும், கலப்பு பொருளாதாரம். 256வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் திராவிட மாதிரி என்பது டேஷ். கீழ்கண்டவற்றில் திராவிட மாதிரி என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேசிய அளவில் மட்டும் அனைத்து சாதியினரும் சமம், மாநில மற்றும் தேசிய அளவில் அனைத்து சாதியினரும் சமம், மாநில அளவில் மட்டும் அனைத்து சாதியினரும் சமம், ஏதுமில்லை.
257வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றில் எது தேசத்தின் ஆளும் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? கீழ்க்கண்டவற்றில் எது தேசத்தின் ஆளும் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அரசியல் அமைப்பு, சமூக அமைப்பு, நிர்வாக அமைப்பு, குடும்ப அமைப்பு. 258வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றில் திராவிட மாதிரியில் முக்கியமானதாக கருதப்படுவது எது? கீழ்க்கண்டவற்றில் திராவிட மாதிரியில் முக்கியமானதாக கருதப்படுவது எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தனிப்பட்ட முறையில் சாதி பெயரை பயன்படுத்துவதை தடுத்தல், வேலை வாய்ப்பில் சாதி பெயரை பயன்படுத்துவதை தடுத்தல், பொது வெளியில் சாதி பெயரை பயன்படுத்துவதை தடுத்தல், பொது கல்வியில் சாதி பெயரை பயன்படுத்துவதை தடுத்தல். 259வது கேள்வி, திராவிட மாதிரியில் பின்வருவனவற்றில் எது ஏற்புடையது? திராவிட மாதிரியில் பின்வருவனவற்றில் எது ஏற்புடையது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சாதி மறுப்பை ஊக்குவிப்பது, ஆதிக்க சமுதாயத்தை எதிர்த்தல், பின்தங்கிய சாதியை மேம்படுத்துவது, ஏதும் இல்லை. 260வது கேள்விக்கு வந்திருக்கோம். திராவிட மாதிரியில் முன்னால் இருக்கும் குறிக்கோள். திராவிட மாதிரியில் முன்னால் இருக்கும் குறிக்கோள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சாதியை ஊக்குவிப்பது, பிரிவினையை ஆதரிப்பது, ஒரு சாதியை ஊக்குவித்தல், சாதி மறுப்பை ஊக்குவிப்பது. 261வது கேள்வி, திராவிட மாதிரியில் இல்லாதது எது? திராவிட மாதிரியில் இல்லாதது எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அனைவரும் அர்ச்சகராக முடியாது, அனைவரும் அர்ச்சகராகலாம், மதத்தில் சமத்துவம், ஏதும் இல்லை. 262வது கேள்வி, திராவிட மாதிரியின் மிக முக்கிய செயல்பாடு. திராவிட மாதிரியின் மிக முக்கிய செயல்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஏழைகளுக்கு வீடு வழங்கல், படித்தவர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கல், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை, ஏதும் இல்லை. 263வது கேள்வி, கீழ்க்கண்டவைகளில் திராவிட மாதிரியை பற்றி கூறுவது. கீழ்க்கண்டவைகளில் திராவிட மாதிரியை பற்றி கூறுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை வளர்த்தல், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், நில உரிமையாளர்களை நிலத்தை ஒப்படைக்க நிர்பந்தித்தல், ஏதும் இல்லை. 264வது கேள்வி, திராவிட மாதிரியில் டேஷுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. திராவிட மாதிரியில் டேஷுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நல்லிணக்கமின்மை, சமத்துவபுரம், சடங்கு சம்பிரதாயம், அனைத்தும். 265வது கேள்வி, திராவிட மாதிரியில் டேஷ் உரிமை பெறப்பட்டது. திராவிட மாதிரியில் டேஷ் உரிமை பெறப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆளுநர் கொடியேற்றுவது, குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவது, துணை குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவது, மாநில முதல்வர் கொடியேற்றுவது. 266வது கேள்வி, திராவிட மாதிரி அரசால் டேஷ் அமைக்கப்பட்டன. திராவிட மாதிரி அரசால் டேஷ் அமைக்கப்பட்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காலனி வீடுகள், தனி சமுதாய கூடங்கள், சமத்துவபுரங்கள், ஏதுமில்லை. 267வது கேள்வி, திராவிட மாதிரி டேஷ் நோக்கம் கொண்டது. திராவிட மாதிரி டேஷ் நோக்கம் கொண்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அதிகார பரவல், அதிகார குவிப்பு, அதிகாரத்தை பிடித்தல், அனைத்தும். 268வது கேள்வி, பொதுவாக அரசியல் அமைப்பின் சாராம்சம் டேஷ். பொதுவாக அரசியல் அமைப்பின் சாராம்சம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்:
சமூக அடையாளத்தை பொருட்படுத்தாமை, சமூக அடையாளத்தை பொருட்படுத்துதல், சமூக அந்தஸ்தை பொருட்படுத்துதல், சமூக அந்தஸ்தை பெரிதுபடுத்துதல். 269வது கேள்வி, இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது டேஷ் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது டேஷ் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மனித எதிரி, செல்வ பகிர்வு, சமூக ஏற்றத்தாழ்வு, ஏதுமில்லை. 270வது கேள்வி, சமூக படிநிலைகளில் உயர்நிலையில் இருப்பவராக கருதப்படுபவர்கள். சமூக படிநிலையில் உயர்நிலையில் இருப்பவராக கருதப்படுபவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சூத்திரர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள். 271வது கேள்வி, சமூக படிநிலையில் அடிநிலையில் இருப்பவராக கருதப்படுபவர்கள். சமூக படிநிலையில் அடிநிலையில் இருப்பவராக கருதப்படுபவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சூத்திரர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள். 272வது கேள்வி, சமூக படிநிலையில் ஆசிரியராக இருப்பவராக கருதப்படுபவர்கள். சமூக படிநிலையில் ஆசிரியராக இருப்பவராக கருதப்படுபவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சத்திரியர்கள், சூத்திரர்கள், பிராமணர்கள், வைசியர்கள். 273வது கேள்வி, சமூக படிநிலையில் போர் வீரராக இருப்பவராக கருதப்படுபவர்கள். சமூக படிநிலையில் போர் வீரராக இருப்பவராக கருதப்படுபவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சத்திரியர்கள், சூத்திரர்கள், பிராமணர்கள், வைசியர்கள். 274வது கேள்வி, சமூக படிநிலையில் வைசியர்கள் பொதுவாக டேஷ். சமூக படிநிலையில் வைசியர்கள் பொதுவாக டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆசிரியர்கள், வணிகர்கள், வேளாண்மை செய்வோர், போர் வீரர். பொருளியல் பாடத்தின் மிக முக்கியமான பார்ட்டாக இந்த வீடியோ கருதப்படுகிறது. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 275வது கேள்வி, யூனிட் 9னுடைய இறுதி பார்ட். அதனுடைய கேள்வி, திராவிட மாதிரியின் மிக முக்கியமான செயல்பாடு. திராவிட மாதிரியின் மிக முக்கியமான செயல்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் என்ற அளவுகோல் நீக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்துதல், ஒரு குறிப்பிட்ட மக்களை பயன்படுத்துதல், ஏதும் இல்லை. இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினால் இதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வில் பயிற்சி பெற்று உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.